Hi friends, வாங்க இன்னைக்கு கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் என்னன்னு பார்க்கலாம். எந்த மாவையும் ஊற வைக்காம அரைக்காம இன்ஸ்டன்ட்டா நம்ம குயிக்கா செஞ்சு முடிச்சிடலாம். இந்த ரெசிபிஸை ரொம்ப நேரம் எடுத்துக்காது. முறுக்கு, கார சீடை, இனிப்பு சீடை, அவல் லட்டுன்ட்டு நம்ம இந்த 4 ரெசிபிஸும் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல முறுக்கு ரெசிபியை பார்க்கலாம். இது ஒரு 10 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். முதல்ல ஒரு பெரிய பவுலில் 1/4 கிலோ அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கலாம். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை மாவு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் சேர்த்துக்கலாம். 3/4 டீஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஓமம். அடுத்ததாக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கோங்க. தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்ம சூடாக காய்ச்சின எண்ணெயை சேர்க்க போகிறோம். ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சூடான எண்ணெயை சேர்த்துக்கோங்க. இதையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு 10 நிமிஷத்தில் இந்த முறுக்கு ரெசிபி செஞ்சிடலாங்க. ரொம்பவும் கிறிஸ்பியாக இருக்கும். இன்ஸ்டண்ட்டாக செஞ்சிடலாம். அடுத்ததாக தண்ணி தேவையான அளவுக்கு சேர்த்து இது நல்லா சப்பாத்தி மாவு பதத்தில் நல்லா டைட்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. தண்ணி அதிகமாக சேர்த்து தண்ணியாக ஆக்கிடாதீங்க. இந்த மாதிரி கெட்டியாக வர அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ சாஃப்டான மாவு ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம முறுக்கு புழிஞ்சு எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக மாவு எடுத்துக்கோங்க. நான் ஸ்டார் ஷேப் அச்சு எடுத்திருக்கேன். உங்களுக்கு என்ன ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ முறுக்கு அச்சில் இதை ஃபிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாவை கொஞ்சமாக உள்ளே வச்சு நம்ம முறுக்கு செய்ய ஆரம்பிச்சிடலாம். உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிழிஞ்சு விட்டுக்கோங்க. சின்னதாகவோ இல்லை பெரிய முறுக்காவோ உங்களுக்கு என்ன சைஸில் வேணுமோ அந்த சைஸில் பிழிஞ்சிக்கலாம். ரொம்பவே ஈஸி, ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் கூட இது. இப்போ எண்ணெயை நல்லா காய்ச்சிட்டு இப்போ முறுக்கு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான். இப்போ சூப்பரான முறுக்கு ரெடி ஆகிடுச்சு. இது நல்லா வெந்து வர்றதுக்கு ஒரு 3லேருந்து 4 நிமிஷம் ஆகும். ரொம்ப கருகிடாமல் பொன்னிறமாக இருக்கிறப்ப எடுத்துடலாம். அவ்வளோதாங்க, முறுக்கு சூப்பராக ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக கார சீடை, ஸ்வீட் சீடை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ஒரு தவாவில் 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உளுத்தம் பருப்பு சேர்த்துக்கோங்க. லோ டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 2 நிமிஷத்துக்கு இதை நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இது ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கோங்க. அடுத்தது அதே பேனில் 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கோங்க. இது கார சீடை, இனிப்பு சீடை ரெண்டுத்துக்குமே சேர்த்து செய்கிற மாவு தான். இப்போ இது ஒரு 2 நிமிஷத்துக்கு லோ ஃப்ளேமில் வச்சு வறுத்து எடுத்துக்கலாம். இதையும் ஒரு பிளேட்டில் மாற்றி வச்சுக்கலாம். அடுத்ததாக 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு துருகிய தேங்காய் சேர்த்துக்கிறேன். இது ஒரு 1 நிமிஷத்துக்கு நம்ம லேசாக வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இதையும் தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம வறுத்து வச்சுருக்க உளுத்தம் பருப்பை சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம். பாருங்கள், நல்லா இந்த அளவுக்கு பவுடராக அரைச்சி எடுத்துக்கணும். இப்போ இந்த உளுத்தம் பருப்பை ஒரு ஜல்லடை வச்சு நம்ம ஜலிச்சு எடுத்துக்கலாம். அதில் இருக்க சின்ன சின்ன கெட்டிகள் எல்லாமே நம்ம தனியாக எடுத்துடணும். இல்லைனா சீடை வெடித்து வரும். அதனால் நம்ம தனியாக எடுத்துடலாம். இப்போ அதிலே நம்ம வறுத்து வச்சுக்க அரிசி மாவையும் சேர்த்து ஜலிச்சு எடுத்துக்கோங்க. இப்போ இந்த மாவை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. உளுத்தம் பருப்பு, அரிசி மாவு ரெண்டும் சேர்ந்து இருக்குது. ரெண்டுத்தையும் நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ இந்த மாவை நம்ம 2ஆக பிரித்து எடுத்துக்கலாம். கார சீடைக்கும் இனிப்பு சீடைக்கும் தனியாக பிரித்து எடுத்துக்கோங்க. இப்போ ரெண்டுத்தையும் பிரித்து எடுத்தாச்சு. அடுத்ததாக நம்ம வறுத்து வச்சுருக்க தேங்காயை 2 சீடைக்கும் பாதி பாதியாக பிரிச்சுடலாம். இப்போ இது இனிப்பு சீடைக்காக நம்ம தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ கார சீடைக்கு நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம். இது கூட 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கோங்க. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதிலே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கலாம். இப்போ இது நல்லா கலந்து விட்டுக்கலாம்.
தேவையான அளவுக்கு தண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்லா கெட்டியாக பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. ரொம்ப டைட்டாக அழுத்தி பிசையக்கு வேண்டாம், ரொம்ப சாஃப்டாக பிசைங்க. டைட்டாக பிசைஞ்சிங்கன்னா விரிசல் விட்டுடும். ரொம்ப அழுத்தம் கொடுக்காமல் இப்படி சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லாத்தையும் பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ இதில் ஒரு டூத் பிக் வச்சு சின்ன சின்னதாக நம்ம ஓட்டைகள் போட்டுக்கலாம். இது ஏன் பண்ணுறோன்னா, நம்மளுக்கு இந்த சீடை வெடிப்பு வராமல் அழகாக உருண்டைகளாக வரும். அதுக்காக தான் நம்ம இந்த ஓட்டைகள் போடுறோம். இப்போ எண்ணெயை காய வச்சுட்டு இது நல்லா பொரித்து எடுத்துக்கலாம். இது ஒரு 3 நிமிஷத்துக்கு வெந்தால் போதும். ஹை ஃப்ளேமில் வைக்க வேண்டாம், லோ டு மீடியம் ஃப்ளேம் வச்சு வறுத்தெடுங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிங்கன்னா மேலே கருகி போய் உள்ளே வேகாமல் இருக்கும். லோ டு மீடியமில் வச்சிங்கன்னா உள்ளேயும் வெந்து இருக்கும், மேலேயும் நல்லா பொன்னிறமாக வரும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்திருக்கு. விரிசல்கள் இல்லாமல் எவ்வளோ அழகாக வெந்திருக்கு பாருங்கள். இப்போ அடுத்ததாக நம்ம இனிப்பு சீடை செஞ்சுக்கலாம். 1/2 கப் அளவுக்கு தண்ணியில் 8 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. அடுத்ததாக அதில் 1/2 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெல்லம் கரைஞ்சி வர அளவுக்கு இதை கொதிக்க வச்சா போதும், பாகுபதம்லாம் எதுவும் தேவையில்லை. இப்போ இந்த வெல்லத்தை நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். இப்போ இனிப்பு சீடைக்காக மாவு எடுத்து வச்சுருந்தோம் இல்லையா, அந்த மாவில் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பட்டர் சேர்த்துக்கோங்க. 1 டீஸ்பூன் அளவுக்கு எள்ளு சேர்த்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுக்கோங்க. அடுத்ததாக நம்ம இந்த வெல்லம் தண்ணியை சேர்த்துக்கலாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க, அதிகமாக சேர்த்துட வேண்டாம். கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கெட்டியான பதம் வர வரைக்கும் இதை கலந்து விட்டுக்கோங்க. சீடை பிடிக்கிற அளவுக்கு இது கெட்டியான பதத்தில் இருக்கணும். பாருங்கள், இந்த அளவுக்கு நல்ல கெட்டியான மாவாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். இப்போ இது சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டிக்கோங்க. அதே மாதிரி டைட்டாக உருட்டக்கூடாது, சாஃப்டாக உருட்டி எடுத்துக்கோங்க. இதே போல் எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக உருட்டி எடுத்துக்கலாம். அதே போல் டூத் பிக் வச்சு சின்ன சின்னதாக ஓட்டைகள் போட்டுக்கலாம். எண்ணெய் காஞ்சதும் நல்லா பொன்னிறமாக பொரிச்சு எடுத்துக்கோங்க. ஹை ஃப்ளேமில் வச்சிட வேண்டாம். ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்தில் இது நல்லா வெந்து வந்துடும். பாருங்கள், சூப்பராக வெந்து வந்துடுச்சு. இப்போ இது நல்லா வடிகட்டி எடுத்துக்கலாம். அவ்வளோதாங்க, சூப்பரான ஸ்வீட் சீடை ரெடி ஆகிடுச்சு. இப்போ அடுத்ததாக அவல் லட்டு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இது ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு பேனில் 1 கப் அளவுக்கு அவல் எடுத்துக்கலாம். இப்போ இது லேசாக ஒரு 2 நிமிஷத்துக்கு மட்டும் வறுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக இதை நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்து நல்லா பவுடராக அரைச்சி எடுத்துக்கோங்க. ஒரு பேனில் 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இது கூடவே கொஞ்சமாக முந்திரி திராட்சையை சேர்த்துக்கலாம். நல்லா பொன்னிறமாக வர அளவுக்கு இது நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க. இப்போ இது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அதே பேனில் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அவல் சேர்த்துக்கலாம். இதில் வெல்லம் தண்ணி சேர்க்க போகிறோம். இதில் 6 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வெல்லம், 1/4 கப் அளவுக்கு தண்ணியை சேர்த்து லேசாக கொதிக்க வச்சு அதை வடிகட்டி இதில் சேர்த்துருக்கேன். அப்புறம் கொஞ்சமாக 1/4 டீஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பொடியை சேர்த்து ஒரு 30 செகண்டுக்கு மட்டும் இது நல்லா கலந்து விடுங்க. கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ரொம்ப நேரம் இதை வேக வைக்க வேண்டாம். நம்ம அவல் ஏற்கனவே வறுத்து எடுத்துருக்கதால இது ரொம்ப நேரம் வேக வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. இது நல்லா கலந்து விட்டுட்டு நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி திராட்சை சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இது சட்டுன்னு ஒரு 5 நிமிஷத்தில் செஞ்சு முடிச்சிடலாம். இது இப்போ கொஞ்சமாக ஆற வச்சுக்கலாம். லட்டு பிடிக்கிற பதத்தில் இது ஆறி இருந்தால் போதும். இது கொஞ்சம் லேசாக ஆறி வந்ததும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு பிடிச்சி எடுத்துக்கலாம். ரொம்ப சத்தான ரெசிபியும் கூட இது. கண்டிப்பாக இது குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுங்க, என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. பாருங்கள், லட்டு சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதே போல் எல்லா மாவையும் நம்ம சின்ன சின்ன உருண்டைகளாக லட்டு பிடிச்சிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான கிருஷ்ண ஜெயந்தி ஸ்பெஷல் ரெசிபிஸ் எல்லாம் பார்த்தீங்களா? உங்களுக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இதை இன்றைக்கி ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.